என்ன லுக்கு அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும் முகரே பாரு முகரே மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் நம்ம மேலே ஏறணும்னா ஃபால்ஸ் வந்துடும். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா மனசு வர மாட்டேங்குதுங்க. யானை வந்து பார்த்தீங்கன்னா மேலே இறங்கிடுச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிடா அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். மக்களே எங்க அறிவிக்கலாம் தண்ணி வருதா? பாதியில் கூப்பிட்டு வர போகிறாங்க. ரெடியாக போகுது எனக்கு அடித்து ஒரு பீர்காயம். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு போகிற வழி. தலையிலாதான் குதிப்பே. எம்புட்டு தூரம் மேலே ஏறணும்? இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் நம்ம மேலே ஏறணும்னா ஃபால்ஸ் வந்துடும். இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்க்கு வந்திருக்க மாட்டாங்க. இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக தமிழில் நிறைய பேர் பண்ணல. ஒரு 4-5 பேர் தான் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான் வந்திருக்குறாங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாருமே பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டாக வந்திருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டு கிடையாது. எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் தான், இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ கோயில் திருவிழாக்காண்டி பார்த்திங்கன்னா இந்த அருவித்திரின்னு சொல்லுவாங்களா, அதை எடுக்கிறது இங்கே வந்திருக்குறோம். மூச்சு வாங்குதுங்க. சாப்பாடு கூட கொடுக்காம கூப்பிட்டு வந்துட்டாங்க. பிரம்மகிரி வைல்டு லைஃப் சாங்சுரி. இவர் தான் பார்த்தீங்கன்னா எங்களோட டூரிஸ்ட் கைடு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. செம்மையாக இருக்குல்ல. நம்ம இப்போ வந்திருக்குது பார்த்திங்கன்னா மே மந்தோட மிட்டில் வந்திருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக வருது. இன்னும் ஜாஸ்தியாக வரும் இந்த இடத்துல. ஆகிட்டோம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்ம இப்போ குளிக்க போகிற இந்த ஃபால்ஸு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது வரைக்குமே தமிழில் யாருமே பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸில் வீடியோ போட்டது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் தான் போடுறேன். இன்னும் மேலே போக வேண்டியது இருக்குங்க. மேலே போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் மேலே ஏறி வந்திருக்கோம். இன்னொரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. குளிச்சு வந்தாச்சு.
தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ஸ் கிடைக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபால்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா கோடையில் இந்த மாதிரி தண்ணி வர ஃபால்ஸ் எங்கெங்க இருக்குது சொல்லுங்கள். கிரியூர் சொல்லுங்கள். ஏற்காடு. ஏற்காட்டில் தண்ணி வருது. நாங்கள் இப்போ குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வு ஃபஸ்ட்டு நாள் திருவிழாவில் முக்கியமான நிகழ்வு இருக்குது. அதுக்கு இப்போ போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா விறு கீழே இறங்க சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லை போய் சொல்கிறேன். யானை உள்ளே இறங்கிடுச்சுங்க. யானை வந்து பார்த்தீங்கன்னா மேலே இறங்கிடுச்சு. அதனால வந்து வேகமாக ஓடிட்டு இருக்கோம். அதான் பக்கத்தான் போகிறோம். கேட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. யானை இறங்கிடுச்சுங்க. அதனால் இன்னும் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் கீழே இறங்கியே ஆகணும். ஓடிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா சுற்றி காடு. காடு எந்த வழியாக பார்த்தீங்கன்னா யானை வருதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம கீழே இறங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம இறங்கியே ஆகணும். ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. யானை கத்துற சவுண்டு கேட்குது எனக்கு. என் காதை பார்த்தீங்கன்னா யானை கத்துற சவுண்டு கேட்குதுங்க. எங்கேருந்து கத்துதுன்னு தெரில. பக்கத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. சீக்கிரம் 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 ஓடுங்க. யானை வந்துருச்சு. சீக்கிரம். வீடியோவில் நாங்கள் ஒப்பன் டாப் வந்து இந்த மாதிரி கூலிங்காக ஒரு ஜூஸ் குடிக்கணும். வேறு லெவலில் இருப்பாங்க.